உங்க எல்லாரையும் பெத்த பாவி சூடாமணி இவதான். ஐயோ, என்ன பெத்தவளே. எங்க அம்மா நீதானே தெரியாம உன்னை ஆரோன்னு நினைச்சிட்டேனே. நான் பாவி இல்லையா? அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, எங்க அம்மா இவங்களா? அவளே தாண்டி. அம்மன்னு தெரியாம 1000 சுடு சொல்லு சொன்னியே. அம்புட்டிய வாங்கிக்கிட்டு பொறுமையா நின்னாளே அந்த பூமாதேவி மாதிரி. அந்த தெய்வமே இவதாண்டி. ஏண்டி, ஏன் பெத்தவள அம்மான்னு கட்டி அணைக்கிறதுக்கு கூட உனக்கு தோணலையா? சொன்ன வார்த்தைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையா? என்ன ஆச்சுட்டி உனக்கு? ஏமா எங்களை விட்டுட்டு எங்கம்மா போன? இப்ப வரைக்கும் ஏமா எங்க கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்ச? எப்படி டீ சொல்லுவா அந்த துரோக கதைய? 20 வருஷமா செய்யாத குத்தத்துக்காக ஜெயில கிடந்து உருக்கிட்டு கிடந்தாளே, அந்த கதைய சொல்லுவாளா? இல்ல இவள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஊரெல்லாம் இவளை பத்தி கதை கட்டி விட்டானே, அந்த கதைய சொல்லுவாளா? என் புருஷன் என் மதனி வாழ்க்கைய மட்டுமா சீரழிச்சா, உங்க அம்பட்டு பேரோட வாழ்க்கையும் சீரழிச்சு செதச்சு புட்டானே. அத்தனை வேதனையும் தாங்கிக்கிட்டு தேடி வந்து நிக்காளே, எப்படி டீ சொல்லுவா? எப்படி சொல்லுவா? மாமாவாமா? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே, ஜெயிலுக்கு அம்மா போன? ஐயோ, என்னம்மா கொடுமை! என்ன நடந்துச்சு சொல்லுமா, தயவு செஞ்சு சொல்லுமா. அத நான் சொல்லுதேன்டி. அந்த துரோகி செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் நான் சொல்லுதேன். உங்க அம்மா என் மதனி ஊருக்கே இவள அம்புட்டு பிடிக்கும். சாமியே கதி, கோயிலே வீடுன்னு பழியா கிடப்பா. அப்பதான் என் புருஷன் ஒரு குறுக்கு வேலை செஞ்சிருக்கான். இந்த கொலையை ஏத்துக்கல நீ? ஐயா, இந்த கொலைய நான் ஏத்துக்கிறேன். 20 வருஷம் சம்முவ மட்டும் என் மதனிய கண்டுபிடிச்சிருக்காட்டி இவ எங்க இருக்கான்னு தெரியாமலையே
இன்னும் எத்தனை வருஷம் போயிருக்குமோ தெரியலையேடி. வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இனி சாகுற வரைக்கும் ஜெயில தான் கிடக்க போறேன். என் பிள்ளைங்களை எல்லாம் கண்ணால கூட பார்க்க முடியாதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் மையன், நான் பெத்த மகாராசன் எப்படியோ கண்டுபிடிச்சு என் முன்னால வந்து நின்னுட்டாண்டி. அதனாலதான் நான் இப்போ உங்க முன்னால வந்து நிக்கிறேன். ரத்னா, பெத்த தாய் யாருன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேனே. அம்மா, என்ன மன்னிப்பி அம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிப்பி அம்மா. பெத்தவளை பேச உள்ளுக்கு இல்லாத உரிமையா? இல்ல நீதான் அரிச்சு பேசுனியா? சாமி இல்ல அம்மா முன்னாடி கண்ணு கலங்கி நிக்கலாமா? அம்மைக்கு மனசு வலிக்கும்ல. அம்மா, இன்னொரு தடவை எங்களை விட்டுட்டு போயிடாதம்மா, ப்ளீஸ்மா. இல்லடி, உங்களை விட்டா எனக்கு என்ன கதி இருக்கு? என் பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எங்க போவேன்? நான் போக மாட்டேன். இனி உங்களை எல்லாம் விட்டு நான் போக மாட்டேன் சாமி. அம்மா, அடியே, என்னடி இது? இன்னும் சின்ன புள்ள மாதிரி அம்மா மடியில படுத்துக்கிட்டு எம்புட்டு நேரம் இப்படியே படுத்து கிடப்பிய? இவ்ளோ நாளும் எங்களுக்கு தாய் மடியே கிடைக்காம இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்குவோம். இப்ப என்ன? அம்மா, எனக்கு இன்னுமே மனசு ஆறலம்மா. சரி, ஜெயில இருந்து வந்தீங்க, ஆனா நீங்க தான் அம்மாங்கிறத எதுக்குமா மறைச்சிங்க? சின்ன பட்டமா கட்டி விட்டுருக்கான். எவ்வளவு கேவலமான பேரு. நான் ஒழுக்கம் கெட்டவன்னு பரப்பில வச்சிருக்கான். அத வச்சு ஊருக்குள்ள நீங்கெல்லாம் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சம்முவோ என்கிட்ட சொன்னான். உங்க மனசுல இருந்த வேதனைங்க அம்புட்டையும் என்கிட்ட சொன்னான். அண்ணன் மட்டும் கொஞ்சமா கஷ்டப்பட்டுச்சு. சின்ன சண்டை வந்தா கூட எதிரில இருக்கவன் உன் ஒழுக்கத்தை சொல்லில அண்ணன் அசிங்கப்படுத்துவான். அதே தாண்டி சம்முவும் போராடி எப்படியோ நான் உத்தமின்னு ஊரு முன்னால நிரூபிப்பான். நான் பெத்த பிள்ளைகளுக்கு அப்போ நான் யாருங்கிறது தெரியட்டும்னு நினைச்சேன். கண்ணுங்களா, என்னைய மன்னிப்பீங்களா? உள்ள இருந்தாலும் இங்க என்ன நடக்குதுன்றத சம்முவும் அப்பப்ப வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். அந்த சௌந்தர பாண்டியோட கொட்டத்தை அடக்கணும். அதுக்கு முதல் அடியாத்தான் சம்முவும் பிரசிடென்ட் ஆனா.
நீதான் சொன்னியம்மா. அது மட்டுமா, நம்ம பரணிய தர்மகர்த்தா ஆக்கணும்னு ஒத்த கால நின்னதே மதனிதான். சம்முவோ மதனிக்கு வாக்கு கொடுத்திருக்கான். அத நிறைவேத்தி வைக்கதான் அவளை தர்மகர்த்தாவாக்க அம்புட்டு போராடினான். உங்க அம்மா ஜெயில இருந்துகிட்டு யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. ஆனா அதை நிறைவேற்றுறதுக்குள்ள சம்பவம் பட்ட பாடு இருக்க. எவ்வளவு சர்ச்சை, எவ்வளவு பிரச்சனை. ச்சே. அம்மா, நீ நினைச்ச மாதிரியே அண்ணன் பிரசிடென்ட், அண்ணி தர்மகர்த்தா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா? இல்லையே, அம்பிட்டு பாடுபட்டு என்ன பிரயோஜனம்? தர்மகத்தாவா ஆகணும். இந்த சௌந்தர பாண்டி செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் வெளியில கொண்டு வரணும். என் மேல இருக்கிற பழியையும் தொடக்கணும்னு அவன் படாத பாடுபட்டான். ஆனா இந்த சௌந்தரம் கூட பிறந்த அக்காவையே பழி வாங்கிட்டான். அவன் தப்பிக்கிறதுக்காக பாண்டியம்மாவை காட்டி கொடுத்துட்டு இவன் தப்பிச்சிட்டானே. அந்த பெரியத்தா ஜெயிலுக்கு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. ஆனா அந்த மாமா தப்பிச்சிட்டாரே, அந்த ஒரே ஒரு வருத்தம் தான். இந்தாங்கடி, உங்க அம்மையோட கடமை இத்தோட முடியல. இன்னும் 1000 வேலை இருக்கு அவளுக்கு. இனிமே அம்மாவுக்கு ஒரு துணையா நாங்களும் இருப்போம்ப்பா. ஏட்டி, ஒரு முக்கியமான விஷயம். உங்க அம்மா இங்க இருக்கா, இங்க வந்திருக்கா அப்படிங்கிறது உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்பா? எல்லாம் உன் மாமன் நொல்லக்கண்ணனுக்கு பயந்துதான். ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னு வையே, இதை வச்சே உன் மாமன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். அண்ணன் சொல்றத கேளுங்கட்டி. ஊரை பொறுத்த வரைக்கும் மதனிய உங்க அம்மையோட ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கோங்க. புரியுதா? அப்போ வீட்டுக்குள்ளையாவது அம்மான்னு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுதா. உனக்கு இல்லாத உரிமையா? இங்க வா செல்லம். அம்மா, அம்மா. அழுகாதத்தா. அதான் அம்மா வந்துட்டல. என் தங்க புள்ள இல்ல, போலீஸாக போறவ பச்சை புள்ள மாதிரி அழலாமா? சொல்லு கனி. என்னத்தா அங்கேயே நிக்கிற? அம்மைய உனக்கு பிடிக்கலையா? அக்காங்க எல்லாரும் உங்களை அம்மான்னு கூப்பிடுறாங்க. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? உனக்கு அப்பா யாரு? அதான் என் அப்பா. அப்போ நான் தானே உனக்கு அம்மா. நீயும் எனக்கு புள்ள தாண்டி என் தங்கம். அம்மா கிட்ட வா. அம்மா, அம்மா. ஏட்டி ரத்னா, பிள்ளைய பள்ளியிட விட்டு வந்திருக்கு. குடிக்க காப்பி தண்ணி ஏதாவது போட்டு குடு. எனக்கு அப்பா, அண்ணன், அக்காங்க, அத்தை, அம்புட்டு பேரும் இருக்காங்க. ஆனா அம்மா மட்டும் இல்லைன்னு நினைச்சு எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? அதான் இப்ப அம்மா வந்துட்டல. இனிமே என்னத்துக்கு அழுக? ஆமாமா, எனக்கு மட்டும் இல்ல, அக்காங்களுக்கு, அண்ணனுக்கு, எல்லாருக்கும் அம்மா கிடைச்சிட்டாங்க. கேட்டிக்கணி, போங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகம் கழுவிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள காஃபி போட்டு வைக்கிறேன். அத்தை உட்காருங்க.
காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போய்க்கலாம். சரி டி. அக்கா இருக்கா, நானும் வரேன். வா. மதனி சந்தோஷமா இருக்கு மதனி. இதா, இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. எம்பிட்டு தைரியம் இருந்தா ரூம்ல நான் பூட்டின பூட்டை உடைச்சிட்டு அந்த விளங்காத பைய மவளை இவ கூட்டிட்டு போயிருப்பா. எங்க போயிருப்பா? அந்த வெறும் பைய வீட்டுக்கு தானே. வரட்டும், அவ வரட்டும். 2 பணம் விழுந்தே ஆகணும். ஐயா, ஆத்திரத்துல எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. பாக்கியத்தம்மா உங்களை நம்பி இல்ல, நீங்க தான் பாக்கியத்தம்மாவை நம்பி இருக்கீங்க. அடச்சி வாய் முடு. ஆ? காசை அள்ளி அரைச்சா 1000 வேலைக்காரி. சமைக்கிறதுக்கு ஒத்தி, துவைக்கிறதுக்கு ஒத்தின்னு வச்சுக்கிட்டா போச்சு. இவ்வளவு நம்பி நானா? இல்லே, அதிகாரம் என் கையை விட்டு போக கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னங்க ஐயா இது? குடும்பம் தானே, அதுல 1000 சண்டை வரும் தானே. இதுக்கு போய் துப்பாக்கியில எடுத்துட்டு நிக்கல. இங்க என் குடும்பம்னு இல்லலே, இது என்னோட அரண்மனை. இங்க நான் தான் ராஜா. நான் சொல்லுதுதான் இங்க சட்டம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 2 வார்த்தை பேசிட்டாவ, அதுக்கு போய் துப்பாக்கி தூக்கிட்டு நிக்கீங்க. கூடாதுலே, அடிமையெல்லாம் வாயை திறக்கவே கூடாது. இங்க எல்லா பேச்சுமே ஒன் வேயா தான் இருக்கணும். நான் பேசுவேன், அவங்க அதை கேட்டுத்தான் ஆகணும். அப்படிதான். அவளுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சப்ப நான் விழித்து விட்டுருக்கணும். சோத்துக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு வீட்டு வாசல்ல நின்னு அவளை கெஞ்சி கதறி கூட்டிட்டு வந்தல்ல, அதுதான் நான் செஞ்ச தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். போன்னு என்னைய தூண்டி விட்டு என்னைய அங்க போய் நிக்க வச்சது நீதானே. முதல்ல உன்னைய சுட்டு. ஐயா ஐயா, நான் எதுவும் பேசலையா, என்னை போட்டு தள்ளிடாதே. நீ என்ன செய்வ? சும்மா காவலுக்கு நிக்க, கேட்டதுக்கு பதில் சொல்லுத, அப்படிதானே? அவ வரட்டும். இந்த வீட்டுல 6 முதலாளி 6 தொழிலாளிங்கிறத நான் அவளுக்கு காட்டுதேன். இன்னைக்கு பூட்டை உடைச்சிட்டு அவளை கூட்டு போயிட்டா, நாளைக்கு அவ என் மண்டையை உடைச்சிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா, அப்ப என்னலே செய்வேன்? பாக்கியத்தம்மா அப்படி எல்லாம் செய்யற ஆள் கிடையாதுயா. ஏன் கிடையாது? என்னைய விளக்கு மாத்தி எடுத்து என்ன அடி அடிச்சாவ? தப்பு தானே அது? இல்லலே, அவளுக்கு துளிர் விட்டு போச்சு. முளைக்க அப்பவே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைனா செடியவே வெட்டிடணும். இன்னைக்கு நான் செடியை வெட்ட தாமலே போறேன். ஐயோ, நில்லுகடி அப்படியே. ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுட்டுப்புடுவேன். அம்மா மாமா, என்னத்துக்குமா வம்பு? ஐயா கோபத்துல இருக்காரு. கோபத்துல இருக்கிற மனுஷனுக்கும் குரங்குக்கும் வித்தியாசமே இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாவோ. இப்ப போயிருங்க, நான் ஐயாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துறேன், அப்புறமா வாங்க. இப்ப போயிருங்கம்மா, போயிருங்க, போங்க. இலே சனியா, நீ வழி விடலைன்னா குண்டு ஓ மேலதான் பாயும். ஐயா, அம்மா சொன்னா கேளுங்கம்மா. ஐயாவை நான் சமாதானப்படுத்திடுறேன், புறவு கூப்பிடுதேன், நீங்க அப்புறமா வாங்க. போங்க போங்கம்மா. எம்புட்டு மாமாங்க ஆனாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இனிமே இவ தேவையில்லை. என் மேலேயே சாம்பார் ஊத்தி என்னைய கொலை பண்ண பார்த்த கொலகாரி தானே இவ. விளக்கு மாத்தால கட்டின புருஷனே அடிச்ச மோசக்காரி இவ. இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. போ சொல்ல முதல்ல இவட. சனியன, நான் பயந்தவன்னு நினைச்சியலா? நானும் சும்மா மிரட்டுறதுக்காக இந்த துப்பாக்கியை நீட்டல. சனியா, சத்தியமா நான் சுற்றுவேன்னு சொல்லுலே. சனியன, கொஞ்சம் இப்படி வாங்க. அம்மா வந்துட்டம்மா, சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அம்மா, என் கையில தெம்பு இருக்கா? பொறி கலங்கிருச்சுமா. காலங்காலமா வேலை பார்த்த கை உங்களை மட்டும் இல்ல, யார வேணாலும் இது அடிக்கும்.
எசக்கி எங்கிட்டி அது? எலி பாசானம். எலி விஷத்தை வெச்சா எலி மட்டும் சாவாது, எவனுக்கு வச்சாலும் சாவான். என்ன சுட்டுக்கொள்ள உங்க முதலாளிக்கு துணிவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா சோத்துல விஷத்தை வச்சு கொள்ற தைரியம் எனக்கு இருக்கு. கழுத்துல தாலி தொங்குறதுனால இன்னும் அவர் என் புருஷன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. அந்த உரிமையெல்லாம் என்னைக்கோ மனசுல இருந்து தொடச்சு எரிஞ்சாச்சு. என் எதிரில நிக்கிறது வெறும் என் பிள்ளைங்களுக்கு அப்பம் மட்டும்தான். அதுவும் ஒழுக்கமான அப்பம் கிடையாது, கேவலமான அப்பன். சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுட்டு சந்தோஷமா தாலி அறுத்து வீசிட்டு போற தைரியமும் தீர்மானமும் என்கிட்ட இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. வீரங்கிறது துப்பாக்கியை எடுக்கிறதுல இல்ல, அந்த துப்பாக்கியை எதிர்த்து நிக்கிறது. எனக்கும் இவளுக்கும் வீரத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, புரியுதா? எசக்கி, நீ வாட்டி.